30 வயதில் இயங்க முடிந்த நம்மால் 40இல் அதேபோல் இயங்க முடிவதில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மனிதனுடைய சராசரி ஆயுள் 120 வயது அப்படிங்கிறது ஆயுர்வேத மருத்துவம். அப்போ இந்த 40 வயது அப்படின்னு வரும்போது 41க்குள்ளே நீங்கள் மூவ் ஆகும்போது எக்ஸசைஸ் பண்ணுறோம், டாக்டர் சொல்கிற டயட்டை ஃபாலோ பண்ணுறோம், கை கால்லாம் ஹெல்த்தியாக இருக்குது சார், ஸ்லிம்மாக இருக்குது, போடுற துணியெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் தொப்பை மட்டும் பெருசாகுது. இந்த 3 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உங்கள் உடம்புல வந்ததுனாலே இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற வழுக்கை நோய் முதல் கொண்டு 65 வயதில் ஏற்படுகின்ற உளச்சோர்வு, மனச்சோர்வு வரை இன்றைக்கு பெரிய அளவில் ஏற்படுவதற்கு காரணம். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக வயதாகின்ற வேகங்கள் இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. வயது அதிகமாகி கொண்டிருக்கிறது. 30 வயதில் இயங்க முடிந்த நம்மால் 40இல் அதேபோல் இயங்க முடிவதில்லை. 20 வயதில் நாம் விளையாடிய விளையாட்டுக்களை 40 வயதில் விளையாடும்போது சோர்வுகள் அதிகமாகிறது. என்ன செய்தாலுமே என்னுடைய உடல் ஆரோக்கியம் சீராக இல்லை, கவலையில் இருக்கிறேன். இது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கவலை. 40 வயசில் அப்படி என்ன தான் நடக்குது? முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. ஆயுர்வேத மருத்துவம் நம்முடைய வாழ்க்கை ஆயுளை 3ஆக பிரிக்கிறத பார்க்குறோம். 1லிருந்து 40 வயது வரை பால்ய பருவம், 40லிருந்து 82 வரை மத்தியம பருவம், 82லிருந்து 120 வரை வயோதிக பருவம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மனிதனுடைய சராசரி ஆயுள் 120 வயது அப்படிங்கிறது ஆயுர்வேத மருத்துவம். அப்போ இந்த 40 வயது அப்படின்னு வரும்போது 41க்குள்ளே நீங்கள் மூவ் ஆகும்போது நீங்கள் உங்கள் பால்ய பருவத்தை மாறி நீங்கள் வரக்கூடியது உங்களுடைய மத்தியம பருவம். பால்ய பருவம் அப்படிங்கிறது கபத்துடைய ஆதிக்கத்தால் உள்ளது. மத்தியம பருவங்கிறது பித்தத்துடைய ஆதிக்கத்தால் வருவது. வயோதிக பருவம் அப்படிங்கிறது வாதத்துடைய ஆதிக்கத்தால் வருவது. அப்போ இந்த 40 வயதில் உடம்பில் என்ன மாற்றங்கள் ஏற்படுது? ஏன் மாற்றங்கள் ஏற்படுது? 5 மாற்றங்கள் ஏற்படுவதை சைலண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இது வாழ்க்கையை தினசரி பாதிக்காத ஒரு விஷயமாக இருக்கிறதுனால நம்ம யாரும் இதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அக்கறையோ கவனமோ எடுத்துக்கொள்வது கிடையாது. அதனால தான் 45இல் வரக்கூடிய நோய்கள், 50இல் வரக்கூடிய நோய்கள், 60, 70இல் வரக்கூடிய நோய்கள்னு இன்றைக்கு மருத்துவ உலகம் பட்டியல் இட்டு நம்ம கையில் கொடுக்கறத பார்க்குறோம். அப்போ 40 வயதில் என்ன மாற்றங்கள் வருது? 5 முக்கியமான மாற்றங்களை நீங்கள் 40 வயதில் பார்க்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு மாற்றங்கள் நீங்கள் பார்ப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய உடல் எடை காரணம் இல்லாமல் அதிகரிப்பது இல்லது குறையுது. நிறைய பெண்கள் சொல்லுவாங்க 90 கிலோ இருப்பாங்க. என்ன 90 கிலோ இருக்கீங்களேம்மா, சின்ன குழந்தையிலேருந்தே இவ்வளோ எடையோடு இருக்கீங்களான்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, சார் எனக்கு 40 வயசு வரலும் நான் 65 கிலோ தான் சார் இருந்தேன். இந்த 5 வருஷத்தில் எப்படி என்னோடய எடை இவ்வளோ ஏறுச்சுனே தெரியலம்பாங்க. எப்படி உங்களோட எடை ஏறுது? அதே போல் சிலர் சொல்லுவாங்க 40 இயர்ஸ் வரலும், மென் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் 40 வயசு வரலும் திடகாத்திரமாக இருப்பேன் சார், நான் ஒரு லாயர், கோர்ட்டில் போய் பேசணுன்னா என்னுடைய குரலும் என்னுடைய உருவமைப்பும் பார்க்கும்போதே பயத்தை ஏற்படுத்தும். ஆனால் இன்றைக்கு திடீரென்று எடை குறையுது. என்ன காரணம்னே தெரியல. என்ன தெரியுமா ஆகுது? உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுது. இந்த இன்சுலின் அப்படிங்கிறது என்ன? இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு அணுக்களுக்கு தேவையான ஆற்றலையும் உணவிலிருந்தும் உடலுடைய கொழுப்பு எரிப்பதன் மூலமாகவும் உடல் உருவாகக்கூடிய ஒரு பிராண சக்தியை ஒவ்வொரு அணுக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான வேலையை செய்யக்கூடிய ஒரு வினையூக்கி, ஒரு ஹார்மோன் தான் இன்றைக்கு இன்சுலின். ஆனால் இந்த இன்சுலினை உடல் சுரக்கிறது. ஆனால் உடல் அணுக்களால் அவற்றை எடுத்துக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற ஒரு நிலை வருது இல்லையா? இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு பேர். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். 40 வயசில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய முதல் ப்ராப்ளம். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு வந்திருக்கா, நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? 3 முக்கியமான அறிகுறிகள். 1, உங்களுடைய தொப்பை மட்டும் பெருசாகும், உங்களுடைய கை கால் சின்னதாக இருக்கும். நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஜிம் போகிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், டாக்டர் சொல்கிற டயட்டை ஃபாலோ பண்ணுறோம், கை கால்லாம் ஹெல்த்தியாக இருக்குது சார், ஸ்லிம்மாக இருக்குது, போடுற துணியெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் தொப்பை மட்டும் பெருசாகுது. இன்றைக்கி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய பெண்களும் ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் சாப்பிட்ற உணவோ வாழ்வியல் முறையோ உங்களுக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வரல, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதை கொண்டு வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
ரெண்டாவது, இரவு முழுவதும் தூக்கமின்மை, பகல் முழுவதும் தூக்கம். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த சேலஞ்ச் இருக்குது இல்லையா? அதுவும் இன்றைக்கி ஜென் ஜி கிட்ஸை நம்ம பார்க்குறோம். 2 மணி 3 மணி வரலாம் மொபைலோட போராடுறோம். காலையில் 11 மணிக்கு ஆஃபீஸ் போகும்போது அப்படியே தூங்கி தூங்கி விழுந்துக்கிட்டே இருப்பான். அதனால தான் ஜென் ஜி கிட்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ நிறைய பேருக்கு வேலை போகக்கூடிய அளவுக்கு மாற்றம் இருக்கிறது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு யோசிப்போம். பொறுப்பற்ற தன்மையாக இருக்கான் பையன், சோம்பேறியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்கலாம் திட்டுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதை காஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். தேர்டு, அசாதாரணமான சோர்வு. ஏண்டா நம்மலாம் உடம்பு முடியலன்னா படுத்து ஓய்வெடுப்போம். ஆனால் ஓய்வெடுக்கிறதே உடம்புக்கு வலிக்குதுன்னா அது எப்படி இருக்கும்? அதுதான் இன்றைக்கி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடியது. இந்த 3 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உங்கள் உடம்பில் வந்ததுனாலே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள் மாற ஆரம்பிக்கும், உங்கள் உடம்பே மாற ஆரம்பிக்கும், நோய்களுடைய இருப்பிடமாக மாற ஆரம்பிக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், 40 வயசுக்கு மேலே நீங்கள் பார்க்கக்கூடியது உங்களுடைய மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய எனர்ஜி குறையிறது. இது என்ன சார் மைட்டோகாண்ட்ரியா? இன்றைக்கி ஒரு கார் இயங்கணும் அப்படின்னா அப்போ அந்த காருக்கு தேவையான ஆற்றல் எங்கேருந்து வருது? ஒன்று எரிப்பதன் மூலமாக கிடைக்குது, மற்றொன்று ஆற்றல் அந்த காரில் இருக்கக்கூடிய பேட்ரி சேர்த்து வச்சுருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ கார் இயங்க ஆரம்பிக்கும் போது முதல்ல என்ன பண்ணுறோம்? இந்த பேட்ரியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் அந்த காருக்குள்ளே வந்து அதோடைய இன்ஜினை இயங்க வைக்கிறது. அப்புறம் அது இயங்க ஆரம்பித்த பிறகு கார் ஓட ஆரம்பிக்குது இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய உடம்பில் அணுக்கள் வேலை செய்வதற்கு தேவையான ஆற்றலை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மரபணு தான் இந்த மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவோம். இந்த மைட்டோகாண்ட்ரியா உடம்பில் எந்த அளவுக்கு ஆற்றலோடு இருக்கிறதோ, நன்றாக இருக்கிறதோ, தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நன்றாக இருக்கிறதோ அவங்களுக்கு நோயே வராதுங்க, இளமையாகவே இருப்பாங்க. யாருக்கெல்லாம் இந்த மைட்டோகாண்ட்ரியா ரொம்ப குறைவாக இருக்கோ அவங்கெல்லாம் என்ன செஞ்சாலுமே அவங்களுடைய ஆற்றல் குறைவாக இருக்கும், சிந்தனை திறன் குறைவாக இருக்கும், வயதாகின்ற வேகம் அதிகமாகும். 40 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்கும்போது 60 வயது போல தோற்றமோ, 60 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்கும்போது 80 வயது இருக்கக்கூடிய தோற்றமோ, இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற வழுக்கை நோய் முதல் கொண்டு 65 வயதில் ஏற்படுகின்ற உளச்சோர்வு, மனச்சோர்வு வரை இன்றைக்கு பெரிய அளவில் ஏற்படுவதற்கு காரணம் இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய எனர்ஜி குறைந்து போவது. சார், இது ஏன் ஏற்படுது? 2 முக்கியமான காரணம். ஒன்று, நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, அல்லது நமக்கே தெரியாமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காரணிகளோ வேதியியல் பொருட்களோ. ஒன்றும் இல்லைனா கொழுப்பு சத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிட்ற மாத்திரை கூட இன்றைக்கி உங்களோட மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய எனர்ஜியை குறைச்சிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பார்த்துக்கணும். 3வது, இன்றைக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களில் ஒன்றியது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சி. இன்றைக்கி உலகத்தில் இருக்க மொத்த மருத்துவ முறை, அது ஆயுர்வேத மருத்துவ முறையாக இருக்கட்டும், சித்த மருத்துவ முறையாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கி உங்கள் உடம்பில் நோய்கள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமே அழற்சிகள் தான். இந்த இன்ஃப்ளமேஷன் இல்லைன்னா நீங்கள் நோயற்ற பெருவாழ்வு இருக்கலாம். மூட்டுகளில் ஏற்படுகின்ற அழுத்தம், தேய்மானம், உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஏற்படுகின்ற அழுத்தங்கள் அல்லது தேய்மானங்கள், இதயத்தில் ஏற்படுகின்ற அழுத்தங்கள், தேய்மானங்கள், மூளையில் ஏற்படுகின்ற அழுத்தங்கள், தேய்மானங்கள், இவை அனைத்துமே ஏற்படுவதற்கு காரணம், மிக முக்கியமான காரணம் இன்ஃப்ளமேஷன், அழற்சி தான். இந்த அழற்சி ஏன் ஏற்படுது? பொதுவாக நம்ம உடம்பில் வாதம், பித்தம், கபம்ங்கிற 3 காரணிகள் இருக்குது. வாதம் உடலுடைய அணுக்களுடைய பெருக்கத்துக்கும், பித்தம் அதற்கு தேவையான ஆற்றலை வழங்குவதற்கும், கபம் அந்த அணுவை முழுமையாக உருவாக்கி அதை செயல்படுவ வைப்பதற்கும், செயல்படுகின்ற மாதிரி அணுக்களை உருவாக்குவதும் கபத்துடைய வேலை. அப்போ வாதம், பித்தம், கபம் இல்லாமல் நம்ம உடம்பே கிடையாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்கெல்லாம் கபத்துடைய வேலை செய்யக்கூடிய திறனோ அல்லது கபம் குறைந்து போய் இருக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கிறதோ அந்த இடத்துல வாதமும் பித்தமும் மட்டும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது முறையற்ற அணுக்களும், உருவமற்ற அணுக்களும், செயல்படாத அணுக்களும் கட்டுப்படாத வகையில் உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுகின்ற மாற்றத்துக்கு பேர் தான் இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன்னா ஒரு அழற்சி, ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருந்து போட்டால் உடனே சரியாயிரும் கிடையாதுங்க. இன்ஃப்ளமேஷனுங்கிறது நோயை உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு 5 வருடம், 7 வருடம், 10 வருடம், 20 வருடத்திற்கு பிறகு நமக்கு ஏற்படுகின்ற நோய்கள் தான் இன்றைக்கு பெரிய அளவில் உடலை பாதிக்கக்கூடிய நோய்களாக, புற்றுநோய்களாக, இதய நோய்களாக, சிறுநீரக நோய்களாக,
உறுப்பே செயலிழந்து போகக்கூடிய நோய்களாக ஏற்படுவதற்கு கூட காரணம் இந்த இன்ஃப்ளமேஷன் தான். 4வது மாற்றம் உங்களுடைய தோல் மற்றும் தலைமுடியில் ஏற்படக்கூடிய மாற்றம். பொதுவாக இந்த 40 வயது ஆகும்போது பெண்களுக்கு தலைமுடி கொட்ட ஆரம்பித்து அல்லது பெண்களுடைய நிறத்துடைய அந்த கருமை நிறம் மாற ஆரம்பித்து அவர்களுக்கு வயதான தோற்றங்கள் மெதுவாக உருவாக்கக்கூடிய ஒரு சூழலாக இருப்பது எதுனா இந்த 40 வயது தான். ஏன்னா மெனோபாஸ் டைமில் தான் இன்றைக்கி பெண்கள் நிறைய மாற்றங்களை உடம்புல சந்திக்கிறீங்க. ஆனால் இதற்கு காரணம் என்ன? அகெயின் ரெண்டு இம்பார்ட்டன்ட் காரணம், வெரி வெரி நோட்டபிள் காரணம். ஒன்று, உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காம இருக்குது. இன்றைக்கெல்லாம் பெண்களும் ஆண்களும் பெரியவர்களும் சரி, இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம சாப்பிட்ற உணவு ஏதோ வயத்தை நிரப்பி வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு தான் இருக்கே தவிர சத்துள்ள ஆகாரங்களை நம்ம சாப்பிட்றோமாங்கிற கேள்விக்கான பதில் நிச்சயமாக இல்லைங்கிறது தான். நீங்கள் சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடுவது கிடையாதுன்னு ஏன் சொல்கிறேன்? நீங்களே சொல்லுங்களேன். வாரத்தில் எத்தனை நாள் நீங்கள் வீட்டில் கீரை சமைக்கிறீங்க? வாரத்தில் எத்தனை நாள் நாட்டு பழங்களை சாப்பிட்றோம்? எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம்? எப்படி தூங்குகிறோம்? இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம உடம்பில் மாறும்போது உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு உருவாக்கக்கூடிய காரணிகளாக தோலுடைய ஆரோக்கியம் குறைந்து போவது, தலைமுடியுடைய ஆரோக்கியம் குறைந்து போவதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 5வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அறிகுறி, ஹார்மோனல் ப்ரொஃபைலில் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போகிறது. இன்றைக்கி 40 வயது இருக்கக்கூடிய ஒரு 1000 பேர்கிட்ட இங்கிலாண்டில் ஒரு சர்வே பண்ணுறாங்க. எத்தனை பேர் செக்ஷுவலாக ஆக்டிவாக இருக்காங்க? ஆக்டிவ்னா என்ன சொல்கிறது? குறைந்தது வாரம் ஒரு முறை கலவியோடு ஈடுபடுவது, மனைவியோடு சேருவது. இந்த 1000 பேரில் வெறும் 17 பேர் மட்டும்தான் வாரம் ஒரு முறை மனைவியோடு உறவு வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருந்தாங்க. அதில் இன்னும் அதிர்ச்சிகரமான தகவல் என்ன தெரியுமா? வெறும் 3 பேர் தான் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல கலவியில் ஈடுபட்டார்களே தவிர மற்றவர்கள் மனைவியுடைய விருப்பத்திற்காக மட்டும்தான் சேருகின்ற நிலை இருந்தது. எவ்வளவு மோசமான விஷயம். இன்றைக்கி 4வதாக நாம் பார்க்கக்கூடியது செக்ஷுவல் டிரைவ் குறைந்து போகிறது. 5வது வெரி இம்பார்ட்டன்ட், மன அழுத்தத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். இந்த மன அழுத்தத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் இன்றைக்கு நம்மை விரட்டி 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 மருந்துகளையும் மாத்திரைகளையும் தூக்கமின்மையின் நோயையும் மூளையில் இருக்கக்கூடிய நமக்கு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மறந்து போய் ஏதோ புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதில் கூட மிகப்பெரிய ஒரு தோல்வி அடையக்கூடிய ஒரு நிலையாக இருப்பதை பார்க்குறோம். அப்போ 40 வயதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த 5 தானா? இல்லைங்க, நிறையவே நடக்கும். பொதுவான விஷயங்களை பற்றி நான் சொல்லுவேன். அப்போ இந்த 40 வயதில் நடக்கக்கூடிய இந்த இயற்கை மாற்றங்கள் என்னதான் இயற்கையாகவே இருந்தாலும் கூட இதை மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? வயதாகின்ற வேகத்தை குறைப்பதற்கு என்ன செய்யணும்? உடம்புடைய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தலைமுடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தோல் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 5 சுலபமான வழிகளை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட், உடம்பில் இருக்கக்கூடிய மெலட்டோனின் கார்டிசோல் காம்பினேஷனை நம்ம சரி பண்ணணும். இது என்ன மெலட்டோனின், இது என்ன கார்டிசோல்? கார்டிசோல் தான் நம்முடைய இயக்கத்திற்கான ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் குறைவதற்கான ஹார்மோன், மனதையும் உடலையும் இயக்குவதற்கான ஹார்மோன். நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது உங்களோட கார்டிசோல் லெவல்ஸ் நல்லா இருக்கணும். மதியானம் ஆகும்போது கொஞ்சம் குறையும். சாயந்தரம் நைட்டுக்குள்ளே போகும்போது கார்டிசோல் நிறைய குறைஞ்சி போய் மெலட்டோனின் உற்பத்தி வரணும். அப்போ இந்த சிர்காடியன் சர்க்கிள்னு சொல்லக்கூடிய சூரிய ஒளியோடு ஒத்திசைந்து வேலை செய்யக்கூடிய உடலுடைய இயக்கத்தை கார்டிசோல் மற்றும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மெலட்டோனின் சொல்லக்கூடிய 2 ஹார்மோன்கள் சீராக்குது இல்லையா? இந்த 2 சீராக்கக்கூடிய விஷயத்தை முழுமையாக உணர்வுபூர்வமாக உள்வாங்கி நம்முடைய இயக்கத்தை சரி பண்ணிக்கணும். நைட்டெல்லாம் கண்முழிக்கக்கூடாது, பகலெல்லாம் தூங்கக்கூடாது. பகல் தூக்கமே இன்றைக்கு மிகப்பெரிய நோயின்னு சொல்லுகிறது ஆயுர்வேத மருத்துவம். அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது, முழுக்க செய்ய வேண்டியது என்ன? நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சிர்காடியன் ரிதம்னு சொல்லக்கூடிய சூரியனோடு ஒத்திசைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கணும். இரவு தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். காலை எழுந்து கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய கார்டிசோல் அளவு வழக்கத்திற்கு உட்பட்டு சீராக இருப்பதற்கு முயற்சி செய்யணும். 2வது, இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம உடம்பில் நிறைய சிரமங்கள் ஏற்படுகிறதோ அதே போல் மனதில் ஏற்படுகின்ற சிரமங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். சைக்கோசோமேட்டிக் வகை நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதிலிருந்து உடலை பாதிக்கக்கூடிய நிறைய நோய்களை இன்றைக்கு பார்க்குறோம். இந்த மனதிலிருந்து உடலை பாதிக்கக்கூடிய நோய்களில் முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய நோய் தான் தூக்கமின்மை நோயும் மன அழுத்த நோய்களும்.
தூக்கமின்மை நோயை கூட ஒரு மாத்திரை போட்டு நம்ம சரி பண்ணுறோம். ஆனால் மன அழுத்த நோயை என்ன செய்யறது? இந்த மன அழுத்த நோய்ங்கிறது இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நோயாக இருந்தாலும் நிறைய பேர் நம்ம மன அழுத்தத்தில் இருக்கின்ற புரிதலற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால அதிகமான மன அழுத்த நோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாகவே நம்ம மாறி போயிருக்கோம். ஸோ இந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கான முயற்சிகளாக தியான பயிற்சியை வாழ்க்கையுடைய தினசரி வாழ்க்கையுடைய ஒரு அங்கமாக மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். என்னுடைய அனுபவத்தில் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் மிகப்பெரிய அளவில் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறத பார்க்கணும், மன அமைதியை கொடுக்கறத பார்க்கணும். அப்போ 40 வயதிலும் 20 வயது போல் இருக்க, 40 வயதிலும் 20 வயது போல் இயங்க நம்ம எடுக்க வேண்டிய முயற்சியில் முதல் முயற்சி அது ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். எவ்வாறு உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் மனதை பாதிக்கிறதோ அதே போல் ராஜ உறுப்புகளுடைய செயல்பாடுகள் 40 வயதில் நம்ம உடம்பில் மெனோபாஸ், ஆண்ட்ரோபாஸ் போன்ற இயற்கை மாற்றங்களாக நோய்களை உருவாக்காமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஹார்மோன் மாற்றங்களை மாற்றிக்கொள்வதற்கு இயற்கையாக நடைபெறுகின்ற மாற்றங்கள் நம்முடைய ஆரோக்கியம் சார்ந்த மாற்றங்களாக மாறுவதற்கு உடல் கழிவு நீக்கம் செய்யணும். இன்றைக்கி பெஸ்ட் திங், நீங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், எடை போடக்கூடாது, உடம்பில் ஹார்மோன் மாற்றங்கள் வரக்கூடாது, தோலுடைய ஆரோக்கியம், தலைமுடியோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், எல்லா வகையிலையும் உடல் எடை கூடக்கூடாது, பார்ப்பதற்கு என்னை 40 வயது உடையவனாக நான் இருந்தாலும் உங்களுக்கு என்ன 20 வயது தான் ஆச்சான்னு கேட்கணும், அந்தளவுக்கு என்னுடைய உடல் நன்றாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கழிவு நீக்கம் பண்ணுங்கள். 2 வகை கழிவு நீக்கங்கள் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன். முதல் கழிவு நீக்கம் அப்படிங்கிறது ராஜபேதின்னு சொல்லுவோம். 6 நாட்களுக்கு நெய் மருந்துகளை கொடுத்து 7ஆவது நாள் காலையில் பேதிக்கு மருந்து எடுத்து உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி 2 வாரம் தேவைப்படுவது. முதல் 7 நாட்கள் சுத்திக்காகவும் அடுத்த 7 நாட்கள் சுத்தி முடிந்து உடல் தயாராவதற்கும். 2வது, இந்த பெரிய கழிவு நீக்கம் முடிந்த பிறகு நம்ம மா இலை, கொய்யா இலை, வேப்ப இலையை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை, 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து இந்த 1/2 லிட்டர் தண்ணியை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி அதில் ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் 10 மில்லியை போட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு மாதம் ஒரு முறை பேதிக்கு மருந்தெடுக்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கு அந்த இளமையான ஒரு தோற்றத்தை, வழக்கத்தை, சிந்தனையை, ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும். 4வது, இன்றைக்கு தண்ணீருங்க. த பெஸ்ட் மெடிசன். இன்றைக்கு 40 வயசில் வரக்கூடிய நோய் வரக்கூடாது, 80 வயதில் வரக்கூடிய நோய் கூட எனக்கு வரக்கூடாது, என்னுடைய பித்த காலம் சீராக வைத்து கொள்ள வேண்டும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் தண்ணி குடித்தாலே போதுங்க. நீங்கள் தண்ணீரை ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்து கொதிக்க வச்சு அதை 300 மில்லியாக மாற்றுங்க. இந்த 300 மில்லி தண்ணீரை, வெந்நீரை காலை ஒரு வேளை எழுந்தவுடன் சாப்பிடுங்க. இதே போல் ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை வெறும் இந்த வெந்நீரை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இருக்குல்ல, அப்பா இதுவே போதும் இன்றைக்கு 40 வயதில் நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற நோய்களை தடுப்பதற்கு. உங்கள் குடும்பத்தில் யாராவது கோடைக்காலம் குளிர்காலம் இல்லாமல் எல்லா காலத்திலும் வெந்நீர் சாப்பிட்றவங்க யாராவது ஒருத்தர் இருக்காங்களா பாருங்களேன். அவங்களுக்கு பெரிய நோய்கள் எதுவும் ஏற்படாது, உடம்புடைய ஆரோக்கியமும் பெரிய அளவில் மாறுபாடு அடைந்து விடுவதை பார்க்க முடியும். கடைசியாக, சார் எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா வயசு 35 ஆச்சு, 40ல் நீங்கள் சொல்கிற காம்ப்ளிகேஷன் எனக்கு வரக்கூடாது. சார் எனக்கு வயது 45 ஆச்சு, நீங்கள் சொல்கிற எல்லா அறிகுறிகளுமே எனக்கு இருக்குது, நான் ஆரோக்கியமாக இருக்கணும், என்ன பண்ண முடியும்? பிரிட்ஜி மாத்திரைகள். இந்த பிரிட்ஜி மாத்திரைகளை நான் ஒரு சிறந்த காயகல்ப மருந்துன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? வயதாகின்ற வேகத்தை குறைப்பது மட்டுமல்ல, அணுக்களில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து உடலுடைய வளர்சிதை மாற்றத்தை தூண்டி உடலில் இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம்னு சொல்லக்கூடிய தோஷங்களை சீராக்கி தினசரி கழிவு நீக்கம் போலவே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை, குறிப்பாக ஈரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி ஈரல் ஆரோக்கியத்தை, நுரையீரல் ஆரோக்கியத்தை, இதய ஆரோக்கியத்தை, சிறுநீரக ஆரோக்கியத்தை, மூளையுடைய செயல்பாடு சார்ந்த ஆரோக்கியத்தை, நரம்பு மண்டல மற்றும் செரிமான மண்டல ஆரோக்கியத்தை பெரிய அளவில் காப்பாற்றக்கூடிய சிறந்த ஒரு மருந்து எதுனா பிரிட்ஜி கேப்சூல்ஸ் தான். பட் யாருக்கு முடியுமோ அவங்க வெந்நீர் குடிப்பதிலிருந்து தியானம் செய்வது வரை செய்யுங்க. யாருக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இந்த பிரிட்ஜி கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரையை காலையில் ஒரு மாத்திரை, நைட் ஒரு மாத்திரை உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஒரு 100 நாட்கள் பிரிட்ஜி கேப்சூல் நீங்கள் சாப்பிட்டாலே 30 வயதில் இருந்த அளவுக்கு உடலுடைய சோர்வுகள்லாம் மாறிப்போய் ஆரோக்கியமான சிந்தனை, ஆரோக்கியமான உடல் நலத்தோடு நாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
அன்பு நேயர்களே, இன்றைக்கு 40 வயது உங்களுக்கு ஆச்சுன்னா என்ன செய்கிறோமோ இல்லையோ நம்ம உடற்கூறு பரிசோதனைகளை செய்து அல்லது ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவரை சந்தித்து நாடி பார்த்து நம்ம உடம்பு நல்லா இருக்கா, உடம்புல என்ன தேவை இருக்குது, கழிவு நீக்கம் எப்படி செய்யணும், சுடுதண்ணி எப்படி சாப்பிடணுங்கிற ஒரு புரிதலோடு நம்முடைய வாழ்வியல் முறையை மாற்றிக்கொண்டோன்னா 40 வயது ஆகும்போது உடலுடைய முதல் மாற்றம்னு சொல்லக்கூடிய பால்ய பருவத்திலிருந்து மத்திய பருவத்திற்கு நாம் செல்லக்கூடிய அந்த தன்மைகள் மாற்றம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும். முறையான முயற்சி தான், முறையான புரிதல் தான், அந்த புரிதலுக்கேற்ற வாழ்வியல் முறை மாற்றங்கள் தான், அந்த புரிதலுக்கு ஏற்ற போல உணவு முறை மாற்றங்கள் தான், தேவைப்பட்டால் பிரிட்ஜி மாத்திரை போன்ற காயக்கல்ப மருந்து தான் 40 வயதுக்கு மேலே நோயற்ற வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற வரப்பிரசாதம்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். இந்த வீடியோவை உங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, 40 வயசாக இருக்கும், சோர்வாக இருப்பாங்க, திடீர்னு உடம்புல சிக்காக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஏதாவது என்கிட்ட கேட்கணுன்னா தவறாமல் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நேரம் இருக்கும்போது அதற்கான பதில் உங்களுக்கு எழுதுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.